டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம். நவம்பர் 9, 2025 விரிவான வானிலை அனுமானம். இன்றைய காணொளியில் வரக்கூடிய நாட்களில் வானிலை எவ்வாறு அமையும், எப்போது வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும், அடுத்தடுத்த நாட்களில் மழை வாய்ப்பு இருக்கா, இதனால் தற்போது வெப்பமும் பனிப்பொழிவும் நிலவிட்டு இருக்கு, இது குறித்தெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதல்ல நான் மீண்டும் நினைவு கூற விரும்புகிறேன். நம்ம செப்டம்பர் மாதம் வெளியிட்ட அந்த நீண்ட கால அறிக்கையிலும் சரி, நவம்பர் மாத அறிக்கையிலும் சரி, வடகிழக்கு பருவமழையை பொறுத்த மட்டில் வடகிழக்கு பருவமழையின் பிற்பகுதியில் தான் தீவிரமடையும்னு குறிப்பிட்டிருந்தோம். நவம்பர் பிற்பகுதி மற்றும் டிசம்பர் மாதங்களில் அடுத்தடுத்து புயல்கள் உருவாகும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தோம். பருவமழையின் முற்பகுதியில் சற்று தொய்வு நிலை என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். அதிலும் குறிப்பாக நவம்பர் முதல் பாதியில் பார்த்தோன்னா இந்த தொய்வான நிலையும் வெப்பச்சலன இடிமலையும் ஆங்காங்கே பதிவாகும்னு எதிர்பார்க்கப்பட்டது தான். இதன் காரணமாக பருவமழையில் எந்தவித மாற்றமும் இல்லை, பருவமழை சுற்றுகளில் எந்தவித மாற்றமும் இல்லை, நல்ல மழைப்பொழிவு இருக்குது. ஆனால் பிற்பகுதியில் பருவமழை தீவிரமடைய இருக்குது. சற்றே பொறுமையாக இருங்க, நல்ல மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தோன்னா இப்போ தற்போது இருக்கக்கூடிய வானிலை நிலவரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு முழுமையான வடகிழக்கு காற்று என்பதை இதுவரைக்கும் பருவமழை தொடங்கி ஊடுருவ தொடங்கலை. நீங்களே பார்த்துருப்பீங்க, மேற்கு காற்றின் ஊடுருவல் கடந்த சில நாட்கள் வரைக்கும் இருந்துச்சு. தற்போது தான் வடக்கு காற்று, வாடை காற்று திரும்ப தொடங்கியிருக்கு தமிழகத்தில். இன்று காலை கூட நமக்கு பரவலாக பனிப்பொழிவை பார்த்துருக்கலாம். அதனை தொடர்ந்து பகல் நேரத்தில் ஒரு மேகமூட்டமான வானிலை காணப்பட்டு வருது. இதெல்லாம் வடக்கு காற்று தமிழகம் நோக்கி திரும்பியதை காட்டுது. அடுத்த சில நாட்களில், குறிப்பாக நவம்பர் 11ஆம் தேதி 12ஆம் தேதிகளில் வடகிழக்கு காற்று தமிழகத்தை நோக்கி திரும்பும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது நமக்கு முழுமையான வடகிழக்கு பருவக்காற்று நவம்பர் 11, 12 தேதிகளில் தான் வருகை தர இருக்கு. அவ்வாறு முழுமையான வருகை தரக்கூடிய வடகிழக்கு காற்று நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரமடையும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தாமதம் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, இயல்பாகவே உலகளாவிய தாமதம் என்பது நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. அட்லாண்டிக் பெருங்கடல்லையும் செப்டம்பர் மாதம் நிலவக்கூடிய அந்த வலுவான புயல்கள், சூறாவளிகள் என்பது அக்டோபர் மாதம் தான் உருவானுச்சு. அதே போல் பசிபிக் பெருங்கடல்லையும் அக்டோபர் மாதம் நிலவக்கூடிய வலுவான டைபூன்ஸ், அந்த சூறாவளி புயல்கள் நவம்பர் மாதத்தில் தற்போது தான் அடுத்தடுத்து உருவாக்கிட்டு இருக்கு. அதே போல் ஒரு சிறிய தாமதம் தான் இந்த ஆண்டு ஏற்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே 2 சுற்று மழைப்பொழிவை தான் நம்ம பார்த்துருக்கோம். மீதம் 4 முதல் 5 சுற்று மழைப்பொழிவு இருக்குது. ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதே சமயத்தில் சற்று பொறுமையாக இருங்க, அடுத்தடுத்த மழை சுற்றுகள் கண்டிப்பாக தமிழகத்தில் பரவலாக மழைப்பொழிவு தரும். குறிப்பாக தற்போது நிலவக்கூடிய வானிலை நிலவரம் மற்றும் அமைப்பு பொறுத்த மட்டில் இந்த வடக்கு காற்றின் ஊடுருவல் இன்றும் நாளையும் எதிர்பார்க்கப்படுது. நவம்பர் 11ஆம் தேதி வடகிழக்கு காற்று வருகை தரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வடகிழக்கு காற்றின் காரணமாக முதல்ல சென்னை உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்களில் மழை தொடங்கி, பிறகு அது கடலூர் உள்ளிட்ட மத்திய கடலோர மாவட்டங்களுக்கும் காவிரி படுகை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் படிப்படியாக ஊடுருவும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி பார்த்தால் நாளை நவம்பர் 10ஆம் தேதி இரவு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கும். 11ஆம் தேதி 12ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து கடலோர மாவட்டங்கள்லையும், குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களில் நவம்பர் 11ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நவம்பர் 11ஆம் தேதி பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும், பல இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது. மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும். அது மட்டுமல்லாமல் காவிரி படுகை மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு, அதாவது காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு நவம்பர் 11ஆம் தேதி பிற்பகல், மாலை, இரவு நேரங்களில் மழை தொடங்கி 12ஆம் தேதி பிற்பகல் வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நவம்பர் 12ஆம் தேதி பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் இருக்கும். இந்த மழைப்பொழிவு பார்த்தோன்னா வறண்ட காற்று மற்றும் ஈரப்பதமான காற்று என 2 வெவ்வேறு காற்றுகள் இணைவதன் காரணமாக வரக்கூடிய மழைப்பொழிவு. அப்படி இருக்கும்போது வலுவான இடி மின்னல் இருக்கும். இந்த ஆண்டு இடி மின்னல் தாக்கி பலரும் உயிரிழப்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சூழலில் நவம்பர் 11, 12 ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் தீவிரமான இடி மின்னலுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் காரணமாக விவசாயிகளும் பொதுமக்களும் மழையின் போது, குறிப்பாக இடி மின்னலின் போது சற்றே எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது. அதன் பிறகு 3ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி, அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையுடன் இணைந்த
கீழ் திசை காற்று தென்சீன கடலிலிருந்து வரக்கூடிய கிழக்கு திசை காற்றின் காரணமாக நவம்பர் 15ஆம் தேதி இரவு அல்லது 16ஆம் தேதி 3ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை தொடங்கி 19ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதி வரைக்கும் நீடிக்க இருக்கு. குறிப்பாக நவம்பர் 16, 17, 18, 19 ஆகிய தேதிகளில் காவிரி படுகை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். நவம்பர் 17, 18, 19, 20 ஆகிய தேதிகளில் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் பரவலாக மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். இந்த 3ஆம் சுற்று மழைப்பொழிவு பொறுத்தளவிற்கு நவம்பர் 16ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். குறிப்பாக சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் காவிரி படுகை மாவட்டங்களான மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். பரவலாக பல இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நவம்பர் 16, 17, 18, 19 ஆகிய தேதிகளில். இந்த தேதிகளில் உள் மாவட்டங்களில் மழை இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த கிழக்கு காற்று ஊடுருவும் போது உள் மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி போன்ற மாவட்டங்கள், புதுக்கோட்டைக்கு மேற்கே சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். மேற்கு மாவட்டங்கள் குறிப்பாக இந்த திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற மாவட்டங்கள், நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் இதுவரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கி ஒரு குறிப்பிடத்தக்க மழைப்பொழிவு வரல. தற்போது தான் உங்கள் பகுதியில் மேற்கு காற்றே குறைந்திருக்கும். வடகிழக்கு காற்று ஊடுருவும் போது 17, 18, 19 தேதிகளில் கண்டிப்பாக பரவலான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் மேற்கு மாவட்டங்கள்லையும் இருக்கு. இப்படி ஒட்டுமொத்தமாக 3ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பரவலாக மழைப்பொழிவு கொடுக்கறதுக்கு பாதிக்காத மழைப்பொழிவாகவும் மக்களுக்கு பயனுள்ள மழைப்பொழிவாகவும் நிலத்தடி நீர்மட்டத்தையும் நீர்நிலைகளில் நீரிருப்பையும் அதிகரிக்க செய்யக்கூடிய மழைப்பொழிவாகவும் இந்த 3ஆம் சுற்று மழைப்பொழிவு அமையும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக இது காற்றழுத்த தாழ்வு நிலை என்று சொல்லியிருக்கோம். இது இலங்கைக்கு அருகே காற்றழுத்த தாழ்வு நிலையாக நீடிக்கும் போது நவம்பர் 17, 18 தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றால் தற்போது எதிர்பார்க்கக்கூடிய மழையின் அளவை விட சற்று கூடுதல் மழை வாய்ப்பு என்பது ஏற்படும். இந்த 3ஆம் சுற்றை தொடர்ந்து நவம்பர் 20ஆம் தேதி முதல் 30ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்களில் அடுத்தடுத்து தாழ்வு பகுதிகள் உருவாக இருக்கு. இந்த தாழ்வு பகுதிகள் உருவாகி தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து படிப்படியாக வலுவடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக நவம்பர் 21ஆம் தேதி தெற்கு மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடற்கரை நோக்கி நகரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக நவம்பர் மாதத்தில் நமக்கு 4ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் 22ஆம் தேதி முதல் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அடுத்தடுத்த மலை சுற்றுகள் இருக்கு. குறிப்பாக இந்த காற்று சுழற்சிகள் போன்றவை தென் மாவட்டங்களுக்கு, அதாவது குமரிக்கடல் மற்றும் லட்சத்தீவு அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் நோக்கி செல்லும் போது மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். சற்றே பொறுமையாக இருங்க. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் காவிரி படுகை மாவட்டங்களில் இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவுக்கும் தாழ்வு மண்டலம், புயல் போன்ற அமைப்புகளால் மழைப்பொழிவுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நவம்பர் 12ஆம் தேதி தொடங்கக்கூடிய அந்த வடகிழக்கு காற்று என்பது நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரமடையும். அடுத்தடுத்த மழை நிகழ்வுகளால் பருவமழை தீவிரமடைந்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். டிசம்பர் மாதமும் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது தேவையின்றி நீங்கள் அச்சப்பட வேண்டாம். மழைப்பொழிவு நிறைவு பெற்றுட்டான்னு நிறைய கேள்விகள் வந்துட்டுருக்கு. இன்னும் முழுமையான வடகிழக்கு பருவமழையை தொடங்கலைங்கிறது தான் உண்மை. நமக்கு ஜனவரி மாதம் வரைக்குமே வடகிழக்கு பருவமழை நீடிக்கும். அதன் காரணமாக நிறைய மழைப்பொழிவுகள் இருக்குது, மலை சுற்றுகள் இருக்குது. இணைந்திருங்கள் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்துடன். நன்றி.